எல்லாருக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவா சார். உங்களுக்கு இந்த டிராமா ஃபீல்ட்ல வரதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அது எப்படி சார் நீங்க வந்து உங்களுக்கு இதை பத்தி எப்படி தெரிய வந்தது? நெங்களூர் நைட்டுக்கு வணக்கம். என்னை இன்டர்வியூ பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கேட்டீங்க நாடக உலகிற்கு நான் எப்போ வந்தேன்னு. 1957ஆம் ஆண்டு நான் நாடக உலகத்துக்கு வந்தேன். அதாவது நான் காலேஜில் படிக்கிறதே நாடக உலகத்தில் பிரவேசித்தேன். நீங்கள் எந்த ஸ்கூல் எந்த காலேஜ் படிச்சீங்க? நான் படித்ததில் ஹிந்து ஹை ஸ்கூல் ட்ரிபிளிகேன், காலேஜ் விவேகானந்தா காலேஜ். அதே மாதிரி இருந்துட்டு இங்கே காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராமா ஒரு ட்ராமா பார்த்து நம்மளும் பண்ணணும்னு ஆசை வந்தது உங்களுக்கு, இல்லை எங்கேயும் படிச்சே அதை பற்றி? அது ஒரு பெரிய சரித்திரம். நான் எப்போவுமே எனக்கு ட்ராமாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. நான் பள்ளிக்கூடம் படிக்கிறதே டிகேஎஸ் ட்ராமா, பிஎஸ் ராகவன் ட்ராமா, எஸ்வி சகசரன் ட்ராமா. டு பி ஃப்ராங்க் வித் யூ, டிஎஸ்னுடைய ராஜராஜ சோழனை 17 தடவை நான் பார்த்துருக்கேன். காரணம் அந்த அளவுக்கு என்னை அட்ராக்ட் பண்ணிது. இவ்வளோ மாதிரி நாடகம் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. காலேஜில் பிரச்சனை கிடைச்சி அந்த சூழ்நிலை என்னால் முடியல. அதனால் காலேஜிலேருந்து வெளில வந்த அப்புறம் 1957 அப்புறம் நான் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தேன். 1957 முதல்ல நடிகனை ஆரம்பித்தேன். 1957 ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தேன். எவ்வளோ வருஷத்தில் நீங்கள் ட்ராமா ட்ரூப் ஆரம்பிச்சு முதல் நடிகர் ஆரம்பித்தேன்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் நாடக ட்ரூப் 1959லேருந்து 2 வருஷத்துலேயே ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமாம். முன்னாடி நடிச்சிருந்தேன், நிறைய ட்ராமாஸில் நடிச்சிருந்தேன். 57 ஆக்டிவ் ஆக்டர் ஆனேன். அதுக்கப்புறம் 1957 நானும் என்கேடி முத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரிய ஆளும் அவனும் சேர்ந்து ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்தோம். என்னுடைய முதல் ட்ராமா தந்தையின் தெய்வங்கிற ட்ராமா. அந்த ட்ராமா காமு ஷெரீஃப் பார்த்தாரு. அது பார்த்துட்டு மாப்போசியும் பார்த்தாரு. மாப்போசி பார்த்துட்டு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். நான் மாப்போசினுடைய சிஷ்யன். அந்த காலத்தில் நான் ஒரு தமிழ் சங்கத்தில் மாப்போசியோடு சேர்ந்துருந்தேன். நான், புலவர் கீரன், கலிவர்தன் 3 பேர் தான் இந்த சவுத்து போய் பேசுவோம், பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால் கலிவர்தனுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தாரு. இவருக்கு வந்து எனக்கு வந்து குடந்தை மாளிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. ஆக்சுவலாக நான் குடம் பக்கத்தில் ஒரு கிராமம், விடையில் கருப்பூரும் கிராமத்தில் தான் எனக்கு. இருந்தாலும் குடந்தைங்கிறது ஃபேமஸுங்கிறதுனால எனக்கு மாப்போசி எனக்கு குடந்தை மாளிங்கிற பட்டத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு புலவர் கீரன் உங்களுக்கு தெரியும், அவர் புலவருங்கிறனால புலவர் கீரன் அவர் கொடுத்தார். நாங்கள் 3 பேரும் தமிழகத்துக்காக எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். மாப்போசியுடைய கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் மாப்போசி இந்த முதல் ட்ராமா பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், மாலி இது மாதிரி நாடக உலகத்தில் எல்லோரும் ட்ராமா போட்டுருக்கா, அது மாதிரி ட்ராமா நீ போடுறதில்ல எனக்கு ஒன்றும் இது கிடையாது. நல்ல கருத்தோட்டம் உள்ள ஒரு நாடகத்தை, ஜனங்களுக்கு நல்ல மெசேஜ் போய் சேரணும், அது மாதிரி நாடகத்தை நீ போடணும் அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து நான் போடுற ட்ராமா எல்லாம் ஒரு மெசேஜ் இருக்கும். எல்லா ட்ராமாலையும் மெசேஜ் இல்லை, நான் ட்ராமா போட்டதே கிடையாது. சோஷியல் மெசேஜ் மெயின் சொல்கிறது சோஷியல் மெசேஜ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து முதல்ல அந்த ஒரு டிராமா ஸ்டேஜில் கால் எடுத்து வைக்கிறப்போ உங்களுக்கு என்ன வயசு, உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து சார் முதல் டிராமா? கிட்டத்தட்ட 21 வயசு இருக்கும் உங்களுக்கு. ட்ராமா 19 வயசுல ஆரம்பிச்சிட்டேன். நாடகம் மட்டும் ஆரம்பித்து எழுத்தாளர் நடந்து 21 வயசு. இல்லை, நான் ஏற்கனவே மீட்டிங்லாம் பேசினதுனால எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனால் எனக்கு எழுதுறது தான் ரொம்ப ஆசை. அது எது மாதிரி எழுதணும்னு ஆசைனாக்க கலைஞர் மாதிரி எழுதணும், சிவாஜி மாதிரி நடிக்கணும், அதுதான் என்னுடைய எய்மே. அதே மாதிரி டிகேஎஸ் பிரதர்ஸ் மாதிரி நல்ல நாடகத்தை போடணும், அதுதான் என்னுடைய ஆசை. இல்லை, கிடையாது. ஆரம்பத்திலே நான் ட்ரூப் ஆரம்பிச்சிட்டோம், அதுலேயே தான் நடிக்க ஆரம்பி. அதுதான் என்னுடைய மெயின். அது முதல்ல ஆரம்பித்தது நானும் என்கேடி முத்துவும் தான். துர்கா நாடக மன்றம்ட்டு, அதான் துர்கா நாடக மன்றம். அதில் கடவுள் எங்கேங்கிற ட்ராமா போட்டோம். 2வது ட்ராமா தந்தையின் தெய்வம். 2வது ட்ராமா கடவுள் எங்கேங்கிற ட்ராமா. அந்த கடவுள் எங்கேங்கிற ட்ராமா பயங்கரமான ஒரு ட்ராமா. ஏகே புட்டசாமி ஆனந்த உணரில் சிறிய கதையாக எழுதினார். ஒரே பக்கம் 2 பக்கம் கதையாக தான் எழுதினார். அதில் நல்ல விஷயம் இருந்தது. அது ஆஸ்திகம் நாஸ்திகம் இதை வச்சு அதை வையே. அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் திராவிட கொள்கை தான் உங்களுக்கு, கடவுள் இல்லை. நான் காலேஜில் படிக்கிறதே விவேகானந்தா காலேஜ்லேயே திராவிடன் இயக்கம் இருந்தது. எனக்கு விவேகானந்தா காலேஜ் ரொம்ப இந்து மத காலேஜ் அது. அதுலேயே இது மாதிரி எதிர்ப்புகள்லாம் ஜாஸ்தி இருந்தது. அப்படி இருந்துச்சு, அதை எடுத்து ஏன் நம்ம ட்ராமா போடக்கூடாதுங்கிறச்சு இந்த மாப்போசி ஸ்பீச்சை நான் கேட்டதுனால
அவர் இவளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். நாத்திகவாதிகளுக்கெல்லாம் பதில் சொல்லுவார் ஒவ்வொரு மீட்டிங்லேயும். அந்த கருத்தெல்லாம் எடுத்து வச்சு திணிச்சு ஒரு ட்ராமா ஏன் போடக்கூடாதுன்ட்டு அந்த ட்ராமா போட்டேன். அந்த ட்ராமா 200 ட்ராமா போட்டிருக்கோம் நாங்கள் அவங்களுக்கு. அது வந்து போடாத இடமே கிடையாது. அந்த ட்ராமாவை பார்த்தவன் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், இந்த சிவாஜி கணேசன் அவங்களுக்கு ஃபோட்டோ அமைச்சிருக்கேன். நீங்க அதுலேயே கடவுள் இங்கேயே சில விஷயங்களை அந்த ட்ராமா போட்ட போது அந்த ட்ராமா வந்து ஏகே புட்டுசாமி ஆனந்தவல்ல சிறுகதையை எழுதினார். அதை பார்த்து இதையும் பெரிய நடமாகக்கூடாதுங்கிறதுக்காக நான் நிறைய கேரக்டர் சேர்த்து போட்டேன். அந்த ட்ராமா சுமார் 200 தடவை நாங்கள் போட்டிருக்கோம். இதை பார்க்காத ஆளுங்களே கிடையாது. டி.கே. சண்முகம், எஸ்.வி. சகசரநாமம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், வி.எஸ். ராகவன் எல்லோரும் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் பாலச்சந்தர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பாலச்சந்தர்லாம் வந்தார். அவங்களுக்கு எல்லோரும் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஒவ்வொன்றும் அப்ரிஷியேட் பண்ணார். அதில் முக்கியமான சமாச்சாரம் என்னென்னாக்க, இந்த நாடகம் போட்டப்புறம் நான் பெரியாரை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. மாப்போசி என்ன பண்ணார், ஒரு நாளைக்கு போயிட்டு இருக்கிறது, நான் வெளில போகிறேன் காரில் வா அப்படின்னு ஏற்றினார். எங்கே போகிறேன்னு சொல்லலை என்கிட்ட. நான் அவரோட சேர்ந்து போனேன். போகிறச்சே திடீர்னு இப்போ கேசினோ தேட்டருக்கு பக்கத்து தான் பெரியார் இருந்த வீடு. அங்கே போய் எடுத்துனோன்னே என்னையா இங்கே நிறுத்துறீங்க, இவானி அப்படின்னு அழைச்சிட்டு பண்ணார். அங்கே போய் பெரியார்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவருக்கானே உங்களுக்கு திட்டி நாடகம் மூன்றாம் அப்படின்னு. அவர் மேலும் கேள்வி பார்த்தாரு. ஓ, அந்த நாடகமா, அந்த கிராமத்தில் தமிழ் ஒன்றா இருக்குன்னு கேள்விப்பட்டாப்பா. தம்பி, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நீ உன் கருத்தை சொல்லு, நான் என் கருத்தை சொல்கிறேன். ஜனங்கள் எதையும் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. நீ சொல்கிறபடி சொல்லு, நான் சொல்கிறபடி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதோடைய பெருந்தன்மை எனக்கு காமிச்சது. அவரை பற்றி நான் நாடகம் போடுறேன். இதுவே பின்னாடி எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது, அப்போ நான் சொல்கிறேன். அதை வச்சு இதையே இன்னொருத்தர் எப்படி எதிர்கொண்டாருங்கிறத பற்றி பின்னாடி ஒரு இது இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ரைட். அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் நடிகரா, நீங்கள் நடிச்சதே இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர், இந்த கேரக்டர் நான் பண்ணது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிச்சி பண்ணலாம். அது ஒரு தாய்க்கு எல்லா குழந்தையுமே நல்லா இருக்கும். அது மாதிரி நான் படித்த கேரக்டர் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் சோஷியல் பேக்ரவுண்ட் வச்சு தான் எழுதியிருக்கேன் ட்ராமா. அதாவது ட்ராமாங்கிறது எப்படி இருக்குன்னா, அக்கார்டிங் டு மீ காமெடியும் இருக்கணும். ஒரு வீடுனா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது, இதுதான் வீடு. அது மாதிரி ட்ராமாவில் எல்லா அம்சமும் இருக்கணும். காமெடியும் அளவோடு இருக்கணும், அதே மாதிரி போதனையும் அளவோடு இருக்கணும், கதையும் அளவோடு இருக்கணும். வேறு அப்படி இருந்தால் தான் ஈடுபடும் உங்களுக்கு. ஒன்றுமே இல்லாத காமெடி மட்டும் போட்டாக்க அது மக்களுக்கு வந்து ரசிப்பாங்க, அந்த கருத்து போய் சேராது. கருத்தோடு சேர்ந்து கொடுத்தாக்க அந்த கருத்து போய் சேரணும். நம்ம ட்ராமா போடுறதே மகாத்மா காந்தி ஹரிச்சந்திரன் ட்ராமா பார்த்துட்டு ஏன் அது மாதிரி இருக்கணும்னு நினச்சார். அது திருச்சி தந்த நாடகம், அது மாதிரி நம்ம நாடகம் போடணும், அப்படி தான் என் ஆசை. உங்களை பொறுத்த வரைக்கும் நாடகம்னா என்ன, ஒரு வரியில் பதில் சொல்லுவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் நாடகம்னா என்ன, டிராமானா என்ன? நாடகம்னா மக்களுக்கு போதனை. அடுத்த கேள்வி, நீங்க நடிச்சதுல பெண் வேடம் நடிச்சதுண்டா? நீங்க கிடையாது. உங்க டிராமால ஆண்களும் பெண் வேடம் போட வச்சிருக்காங்க? கிடையாது. பெண்ணா ஆணா? ஆண் தான். அந்த காலத்துல ஒரு பழக்கம் அது 57லேருந்து வந்ததுனால அப்போயே நிறைய லேடி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் தான் எங்களுக்கு. அது மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணுன்னாக்க சுந்தரிபாய் அவர்கள் கேள்விப்பட்டீங்களா? அவங்க 15 வருஷம் ட்ரூப்பில் இருந்தாங்க. அவங்களை எங்கள் அம்மா மாதிரி நடிச்சிருந்தோம். எங்களை கைட் பண்ணி ட்ரூப்பை நல்ல வழியில் போகிறதுக்கு எந்த கெட்டவர்களுக்கும் கிடையாது. எங்கள் ட்ரூப்பில் இன்னி வரைக்கும் யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, ஸ்டேஜில் வந்து யாரும் சிகரெட் பிடிக்கக்கூடாது, லேடி ஆர்டிஸ்ட் ரூமுக்கு போகக்கூடாது, நல்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. உங்களுக்கு காரணம் என்னன்னாக்க, திடீர்னு அங்கே போனால் டைவர்ட் ஆகும். ட்ராமா ஆரம்பிக்கிறது முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அரசு அடிப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் பாக்ஸை யாரும் தொடக்கூடாது. அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு வி.எஸ். ராகவன் தான். ஒரு தடவை விகாஸ் ராகவன் என்ன பண்ணுவார், ஒரு போர்டு பிடிச்சிருக்காரு, நடிக்கிறவர் தவிர யாரும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இப்படி இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ட்ராமா போன்ற அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், இல்லைம்மா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கும் வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வரிசையாக அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதில் ஒரு பேப்பர் வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஒருத்தன் என்ன பண்ணுவான், இன்னி பேப்பரா அப்படின்னு எடுத்துகிட்டு போடுவான். நான் அங்கே ஆர்டிகல்ஸ் இருக்குன்னு நினச்சா ட்ராமா போடுறது இங்கே இருக்காது. அதுக்காக தான் ட்ராமா ஆரம்பிக்கிறது 1/2 ஹவருக்கு முன்னாடி யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, ட்ராமா ஆர்டிஸ்ட் தான் இருக்கணும், அவள் கான்சன்ட்ரேஷனில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே நான் எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுவேன். அதே சிஸ்டம் தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன். வந்து யாரும் அரட்டை அடிக்கக்கூடாது, அவளை தயார் பண்ணிக்கணும் ட்ராமாவுக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்ப அதே மாதிரி உங்களோட குரு யார்? என்னுடைய குரு கேஎஸ் நாகராஜன். ஃபஸ்ட்டு மாப்போசி, அப்புறம் கேஎஸ் நாகராஜன். கேஎஸ் நாகராஜன் இஸ் டோயன். அவர் வந்து சாம்பூர் நடராஜன் ட்ரூப்பில் இருந்தார். அவர் முதல்ல கேஎஸ் நாகராஜன் டைரக்ட் ஆக்டர் நான் தான், என்கேடி முத்துவன் தான். அதுக்கப்புறம் நிறைய ட்ராமா போட்டு கேள்விப்பட்டிருக்கேன். கேஎஸ் நாகராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா பெங்களூரில் தான் இருந்தார். அவர் 110 வயசு வரைக்கும் இங்கே பெங்களூரில் இருந்தார். 102 வயசு வரைக்கும் ட்ராமாவில் நடிச்சிருந்தார். இங்கே தான் இருக்கார், இங்கே தான் இருந்தார். அவர் பையனும் இருக்கான். அவன் பையன் கூட எனக்கு ட்ராமாலாம் எழுதி கொடுத்துருக்கான். அவர் இன்னும் இருக்கிறாரா? அவர் செத்து போயிட்டார். பையன் இருக்கான். அவரு டிராமா ஃபீல்ட்ல இருக்கிறா? அவர் ட்ராமா எனக்கு 4 ட்ராமா எடுத்தார். அவரும் நடிச்சிருந்தான் ட்ராமாவில். இப்போ ஆஃபீஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால அவனால் இப்போ ட்ராமா நடிக்க முடியல. அவருக்கு எங்கேயாவது ஒரு 7 வயசு மேல இருக்கும் இப்போ பையனுக்கு. அவனுக்கு 65 வயசு இருக்கும். இங்கே தான் இருக்கான். சுந்தர்னு பேர். அவன் எனக்கும் ட்ராமா எழுதி கொடுத்துருக்கான். அடுத்த கேள்வி, அது எழுதுறதை பத்தி தான். ஒரு டிராமா எழுத உங்களுக்கு எப்படி இந்த டாபிக் நம்ம எழுதணும் உங்களுக்கு தோணும்? அண்ட் ஒரு டிராமா எழுத எவ்வளவு நேரம் ஆகும்? ட்ராமாவுக்கு வந்து ஜென்ரலாக எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், எழுதுறது கிடையாது. ஏன்னா எனக்கு எழுதினா எனக்கே புரியாது. அதனால் நான் சொல்லிகிட்டே வருவேன், எழுதிகிட்டே வருவேன். அது மாதிரி எழுதுறதே என் ஃப்ளோவுக்கு தகுந்த மாதிரி வரணும். ஒரு டைலாக்ஸ் நான் சொல்லிட்டேன்னாக்க மறுபடியும் அது நிற்காது, அதோடு ஓடிடணும். அந்த அளவுக்கு ஒரு ஆள் ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பேன் நான். முதல்ல என்கேடி முத்து தான் எழுதியிருந்தான். அதுக்கப்புறம் எம்ஜி ராஜன் ஒருத்தர் எழுதியிருந்தான். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபை எழுதியிருந்தேன். ஆமாம். அப்புறம் என் மாட்டு பெண்கள்லாம் எழுதினேன். அவெல்லாம் ட்ரூப்பில் இருந்தாள். என் பசங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க ட்ராமா ட்ரூப்பில், அவங்க எழுதிருவாங்க. இப்போவும் அப்படி தான் அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். யாராவது ஒருத்தர் வருவார், நான் சொல்லிகிட்டே வருவேன். எந்த இலக்கியத்துலேருந்து எல்லாம் நான் சொல்லிகிட்டே வருவேன், எழுதிகிட்டே வருவேன். அதனால் நான் உட்காந்து எழுதுறதே கிடையவே கிடையாது. என் ஹேண்ட் ரைட்டிங்கில் எந்த ட்ராமாவும் கிடையாது. நான் சொல்லுவேன், அதை ஃபாலோ பண்ணி ஒருத்தர் எழுதிகிட்டே வரணும். ஏதாவது டவுட் இருந்தால் அது வந்து வியாசருக்கு விநாயகர் மாதிரி வச்சுங்களேன். அடுத்து வந்து இப்போ நிறைய டிராமா வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் பேஸ்டா இருக்கும். வரலாற்று இது நடந்தது அப்படியே டிராமா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி பேஸ்டா நான் நிறைய பார்த்து சொல்றேன். ஏன் நீங்க ஃபேமிலி பேஸ்டா நிறைய எடுக்கிறீங்க? இல்லை, பழைய காலத்தில் அப் டு 80 வரைக்கும் ட்ராமாங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டைப் தான். டைலாக்ஸ் எல்லாமே பம்பாஸ்டிக்காக தான் இருக்கும். அது கலைஞர் பாணி. உங்களுக்கு வந்து ஒய்ஃபை எப்படி கூப்பிட்றாங்கன்னா மனைவின்னு கூப்பிட மாட்டாங்க, கன்னி மணி அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது அப்புறம் அது ஆக்சுவலாக மாற்றினது ட்ராமாவில் ஒருத்தர் மாற்றினதுக்கு கிரெடிட்டு ஸ்ரீதருக்கு தான். ரத்த பாசம் இதெல்லாம் எழுதி கொடுத்தா பிறகு சொல்ல வேண்டிய எல்லா கருத்துக்களையும் சுருக்கமாக அழகாக 2 வார்த்தையில் சொல்கிறதுக்கு நாடகத்தில் புரட்சி பண்ணுறது ஸ்ரீதர் தான். ஸ்ரீதருக்கு அப்புறம் தான் எல்லாருமே. உங்களுக்கு ஸ்ரீதரை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். உங்களுக்கு ஆரம்பத்தில் கலைஞர், அப்புறம் ஸ்ரீதர்.